வணக்கம் மக்களே, இன்னைக்கு மார்கழி 5ஆம் நாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனின் பாசுரம் பாடக்கூடிய 5ஆம் நாளுக்கு நான் என்ன பிரசாதம் பண்றேன்னு பார்க்கலாம் வாங்க. நேத்து வீடியோ போட முடியலைங்க, டாக்டர் கிட்ட ரெகுலர் செக்அப் போயிருந்தேன். இன்னைக்கு என்ன பிரசாதம் பண்றேன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நெய்ல முந்திரி வறுத்து எடுத்துட்டேங்க. அதே நெய்ல ஒரு 1/4 கப் டேபிள் ஸ்பூன் பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ரவையை நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில நல்லா வாசனை வரவும் வறுத்துட்டேங்க அந்த ரவையை. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில சேர்த்துடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அளவு சேர்த்து கொதிக்க வச்சிருக்கேன். இந்த ரவை வேகட்டுங்க. வேக ஒரு 2-3 நிமிஷம் விட்டா போதும். நமக்கு 2 நிமிஷத்துலயே ரவை எப்படி தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ பால் காய்ச்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பாயாசம் திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பால் ஊற்றிக்கணும். நான் ஒரு குறைஞ்சது 2 டம்ளர் ஊற்றுறேங்க. ரவை ஆறின பிறகு கொஞ்சம் திக்காயிடும். அந்த ரவையில் பாலும் சேர்த்து நல்லா கொச்சிடுச்சுங்க. இப்போ நாம் தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி, ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் சால்ட் இதெல்லாம் இதில் சேர்த்துடலாங்க. அவள்தாங்க ரவை பாயாசம் முடிஞ்சிருச்சு. இந்த ரவை பாயாசம் தான் இன்னைக்கு நான் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண போறேன். இதை பாத்தீங்கன்னா சுட சுட சாப்பிடலாம், இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு சாப்பிடலாம். சூப்பரா இருக்குங்க. இது ரோஸ் எசன்ஸ் ஒரே ஒரு டிராப் ஊற்றினீங்கன்னு வைங்க, அந்த ஃபிளேவர் இந்த பாயாசத்துக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அது உங்ககிட்ட இருந்தா அது பிடிச்சதுன்னா அதை விட்டு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.